குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் முக்கிய மைல்கல்லாக கருதப்படும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான வழித்தடம் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் நிறைவடைந்து 2026 ஏப்ரல் மாதத்திற்குள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சட்டமன்ற தேர்தல் காரணமாக அந்த பணிகள் தள்ளிப்போய் உள்ளன. இதனால் எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிக்கப்பட்ட பின்பு இந்த வழித்தடத்திற்கான திறப்பு விழா இருக்கும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த வழித்தடம் பயன்பாட்டுக்கு வரும்போது சென்னையின் மேற்கு பகுதிக்கும் நகரின் மைய பகுதிக்கும் இடையிலான பயண நேரம் பாதியாக குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிலவரப்படி தண்டவாளங்கள் அமைத்தல் மற்றும் மின்மயமாக்கல் போன்ற 99% கட்டுமான பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளன. 2026 பிப்ரவரி மாதத்திலேயே இந்த வழித்தடத்தில் பாதுகாப்பு சோதனைகள் மற்றும் ரயில்வே வாரியத்தின் மிக முக்கியமான இறுதி ஆய்வுகள் தொடங்கி வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ளன. தற்போது ரயில்களை தானியங்கி முறையில் இயக்குவதற்கான சிக்னலிங் அமைப்புகள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் மென்பொருள் சோதனைகள் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான 10 முக்கிய ரயில் நிலையங்கள் முழுமையான செயல்பாட்டுக்கு வர உள்ளன. இருப்பினும் ஆலப்பாக்கம், வளசரவாக்கம் மற்றும் சாலிகிராமம் போன்ற சில இடைப்பட்ட நிலையங்களில் மட்டும் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் அவை ஓரிரு மாதங்களில் படிப்படியாக திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ரயில் நிலையங்கள் அனைத்திலும் பயணிகளின் வசதிக்காக நவீன மின் தூக்கிகள், நகரும் படிக்கட்டுகள் மற்றும் விசாலமான வாகனம் நிறுத்துமிடங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ரயில் சேவையை பொறுத்தவரை தொடக்க காலத்தில் பூந்தமல்லி முதல் போரூர் இடையே ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் ஒரு ரயில் இயக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல போரூர் முதல் வடபழனி வரையிலான வழித்தடத்தில் 20 நிமிட இடைவேளையில் ரயில்கள் இயக்கப்படும். பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் இந்த கால இடைவேளை குறைக்கப்பட்டு கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னை வாசிகளின் நீண்ட நாள் கனவான இந்த வழித்தடம் போக்குவரத்து மாற்றத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை படைக்க காத்திருக்கிறது.